வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி. இன்றைக்கு பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பள்ளிக்கூடத்தில் போய் காதல், அதுமாரி கல்லூரி காதல் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு காதல் எங்கேயுமே கிடையாது. காதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்கள் அது வேற. சரி, இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களே, எதை அடிப்படையாக வச்சு செய்கிறீங்க, எதுலேருந்து உங்களுக்கு தோன்றியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறை அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லேருந்து தான் நீங்கள் அதை உள்வாங்கியிருப்பீங்க. உளவியல் ரீதியாக அதை பார்த்து நீங்கள் அடுத்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் அதனுடைய தன்மை. ஆனால் உண்மையான காதல் அப்படிங்கிறது அதற்கு உண்டான விஷயங்கள் வேறு. நான் அதை அடுத்த பதிவில் தெளிவாக போகிறேன், அது யாருக்கு உண்டானது அப்படின்ட்டு. ஏன்னா இது தப்பாக சித்தரிக்கப்பட்டு உங்கள்கிட்ட அது காமிக்கப்பட்டிருக்கு. இதில் முதல்ல உங்கள் தேகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பெண்கள் அவங்களுடைய தேகத்தை பற்றி அறிந்துக்கணும். முதல்ல சந்திரகலை 16 அப்படிம்பாங்க. இது இயற்கை தன்மை. அதனால தான் பெண்கள் 16 வயதுக்கு பூப்படைகிறது அப்படிம்பாங்க. இது இன்றைக்கு காலகட்டத்தில் மாறி போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, உணவு, ரசாயன பொருள், அது வேதியியல் பரிமாற்றம். உங்களோட உடம்பு இயற்கையின் தன்மை இல்லாமல் செயற்கையின் தன்மையில் மாறி நிற்கிது. இதை பெண்கள், பெண் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி முதல்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆய்ந்து அறியுங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணுறது எதை பண்ணுறாங்களோ உங்களை தான் அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. அது திராவிடமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஃபியா இருக்குது. அதாவது மெடிக்கல் சார்ந்த ஒரு மாஃபியா அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. அது யதார்த்தமாக இப்போ நானே ஒரு மருத்துவர்கிட்ட போய் தோல் நோய் நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போகிறேன். அவங்க ஒரு சோப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சோப்போட விலை 200 ரூபாய். அப்போ சாதாரணமாக ஒரு சோப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருமே அதை பயன்படுத்திப்பீங்க. சரி, இந்த சோப்புக்கும் அந்த சோப்புக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல எந்த ஒரு பொருளுமே நம்ம பயன்படுத்தினோம்னா அதில் ஏதாவது தன்மைகள் இருந்து அதை பயன்படுத்தணும். ஒன்றுமே இல்லாத ஒரு சோப்பை நம்ம ஏன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும்? இப்போ அந்த சோப்பினோட தன்மை, இப்போ இந்த சோப்பினோட தன்மை. நம்ம எதாக இருந்தாலுமே ஒரு பொருள் பயன்படுத்தணும்னா நமக்கு வியாதி வரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துவோம். சும்மா போட்டு குளிக்கிறதுக்கு யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ இவங்கள்ட்ட போகும்போது 200 இதுக்கு பின்னாடியும் மெடிக்கல் மாஃபியா இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த அரசியல் சார்ந்த அந்த மாஃபியா எங்கிட்ட இருக்குது. கார்பரேட்டு தான். இப்போ அவனை அடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நேராக போய் இது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, அவன் எதை கேடயமாக வச்சுருக்கான்னா, மனித குலத்தை கேடயமாக வச்சுருக்கான். அதாவது உங்களுடைய அறியாமையை பயன்படுத்திட்டு அவன் உங்களையே பயன்படுத்துகிறான். இப்போ நான் இப்போ அவனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி போனேன்னா, அங்கே முதல்ல அழிக்கப்பட வேண்டியது யாராக இருப்பீங்கன்னா நீங்களாக தான் இருக்கீங்க. அவனை நம்ம தொடரணும் அப்படின்னா உங்களை தாண்டி போகணும். அவன் உங்களுடைய அறியாமையை முன்னாடி நிப்பாட்டி வச்சுக்கிறான். இதுதான் அதனுடைய விஷயங்களில் நிற்கிது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அறிவின் தன்மையில் செயல்பட்டு அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை தப்பான வழிக்கு தூண்டி விடுறது. அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்தா அந்த பள்ளிக்கூடம்ங்கிறது இதுக்கு படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம், காதல் பண்ணுறதுக்கு கிடையாது. கல்லூரிங்கிறதும் படிக்கிறதுக்கு தான். காதல் பண்ணுறதுக்கு உண்டான இடம் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இது எல்லாமே ஏன் இப்படி மாறுது அப்படின்னா, சினிமா துறையில் அது தப்பாக ஒரு உளவியலாக உங்களுக்கு சித்தரிச்சிருப்பாங்க. நீங்கள் படத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்லூரி காதல், பள்ளிக்கூடத்தில் அதுக்கு ஒரு காதல் அப்படிங்கிற அந்த காதல் காட்சி, அந்த விஷயங்களை உளவியல் ரீதியாக உங்கள் மனசில் திணிச்சிருப்பாங்க. நீங்கள் அதிகபட்சம் நீங்களே யோசிச்சு உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பார்த்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படத்தோட அந்த சீன், ஏதாவது ஒரு விஷயங்களை உள்வாங்கியிருப்பீங்க. உள்வாங்கிட்டு அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க. இதனோட உண்மையான தன்மை அந்த காதல் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு உண்டானது. அது 4 செவுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை நான் தனியாகவே அது பதிவு போகிறேன். ஆனால் அதை இன்றைக்கி சினிமா துறையில் எடுத்து தப்பாக சித்தரிச்சிட்டாங்க. கேட்டால் இவன் பொண்ணை இழுத்துட்டு ஒன்றா காதல், அவன் பொண்ணை இழுத்துட்டு ஒன்றா காதல் அப்படிங்கிற மாரி தப்பாக அந்த விஷயங்கள் சித்தரிச்சிட்டாங்க. புரிஞ்சுச்சிங்களா? அது கல்யாணம் ஆகி கணவன் மனைவி 4 செவத்துக்குள்ளே கொஞ்சிக்கக்கூடிய ஊழல் அப்படிம்பாங்க. அவங்க அதை பேசுகிறது வேறு மாரி பேசிக்குவாங்க. அது கணவன் மனைவிக்கு உண்டான விஷயங்கள். இதுதான் காதல் அப்படின்ட்டு சொல்லிட்டு திருக்குறள்லையும் அதான் சொல்லப்பட்டிருக்கும். இதில் நிறையா விஷயங்கள் உள்ளார
போனோம்னா அது இதாகிட்டு இருக்கும். ஏன்னா சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. சில விஷயங்கள வந்து பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள வந்து உங்க பெத்தவங்க வந்து படிக்க தான் அனுப்புறாங்க. எவ்வளோ நம்பிக்கை வச்சு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் உழைச்சு தான் காசு கொண்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க போய் இன்னைக்கு சமுதாயத்தில வந்து ரூ. 500 ரூ. 600க்கு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இந்த விஷயத்தில போய் மாட்டிக்கிறீங்க. உங்க அப்பா, அம்மா எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ரூ. 500 ரூ. 600க்கு இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரூ. 500 ரூ. 600 அவங்க சேர்த்து ஒரு நாள் அவங்க உழைச்சு கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில இருக்கிறவன். எல்லா விஷயத்தையும் பார்க்குறவன், எல்லா விஷயத்தையும் சிந்திக்கிறவன். அதனால அந்த விஷயங்கள். இது பின்னாடி நெறைய அரசியல் வந்து அதிகமா இருக்கு. நான் வந்து அத உங்கள உலகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பவுனோட விலை ரூ. 2500. இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்து ஏன் ஏறுனுச்சு அப்படிங்கிறதுக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மாஃபியாவுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா, இவன் விலைவாசி எத வச்சு தீர்மானிக்கிறான் அப்படின்னா, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்குறவனையும், இவனையும் வச்சு தீர்மானிக்கிறான். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, பாமர மக்களுக்கு உண்டான வாழ்வியல வந்து அவன் அழிக்கிறான். அப்ப எத அடிப்படையா வச்சிருக்கான் அப்படின்னா, இப்ப அம்பானி, அத்தானி, சாஃப்ட்வேர் கம்பெனி, இந்த இந்தியன் ஆயில்ல ஒர்க் பண்றவங்க, இவிங்களோட வாழ்க்கைய அடிப்படையா வச்சு அந்த விலைவாசிய வந்து நிர்ணயிக்கிறான். அது வந்து சமூக சமூகத்துல எல்லாத்துக்கும் உண்டான அரசியல் கிடையாது. அரசியல் அப்படின்னா பாமர மக்கள், உழைப்பாளர்கள் எல்லாருமே வந்து வாழ்றதுக்கு உண்டான வாழ்வியல தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேரு தான் உண்மையான அரசியல் அப்படிங்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? நீங்க அதனால தான் நம்ம சோழன வந்து இன்னைக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்னா, அந்த மன்னன் வந்து நீங்க நெனைக்கிற மாரி தனிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. மக்களோட மக்களா கலந்திருப்பாரு அவரு. புரிஞ்சுதுங்களா? அது இறையியல் சார்ந்த மாண்புலயே அது வந்துட்டு இருக்கும். அதுதான் மக்களோட மக்களா கலந்திருப்பாங்க. நீங்க நெனைக்கிற மாரி தலையில மகுடம் வச்சுட்டு அவர் எப்ப பார்த்தாலும் அப்பலாம் சுத்த மாட்டாங்க. எந்த மன்னர்களும். அதனால தான் அவரோட எளிமை தன்மைய வந்து அந்த பெரிய கோயில் கல்வெட்டுலயே நம்ம பார்த்துருக்கலாம். மோர் குடுத்த பாட்டி முதற்கொண்டு அத வெட்டி வச்சிருப்பாங்க. அப்ப எந்த அளவு அந்த மக்களோட மக்களா அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அததான் யோசிக்கணும். அதுமாரி அந்த மாண்புகள் எல்லாமே வந்து இது வந்து கலிகாலம் அப்படிங்கிறது. அப்ப இதுல வந்து நீங்க தான் வந்து உங்களுடைய விஷயங்கள வந்து யூகிக்கணும். முதல்ல உங்கள சுத்தி என்ன நடக்குது? நீங்க ஏன் இந்த செயல் செய்யறீங்க? இந்த செயல செய்ய தூண்டுற அந்த விஷயம் எது? அப்படிங்கிறத வந்து இது பண்ணீங்கன்னாவே, இதுலேருந்து நீங்க வெற்றி பெற்று வெளில வந்துரலாம். போன பதிவு நான் வந்து இதுல பண்ணியிருந்தேன். அது வந்து சவுண்டு சரியா கேட்கல. அது நான் அதனால தான் இது திருப்பி இது பண்றேன். முதல்ல பெண்கள் வந்து உங்க தேகத்தை வந்து படியுங்க. உங்க தேகத்தினுடைய தன்மைய வந்து அறியுங்கள். அதுக்கப்புறம் நீங்க இது எளிமையா இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து. உங்களுடைய உணர்வுகள் வந்து இந்த ரசாயன வேதிப்பொருளால வந்து தூண்டப்படுது. தூண்டப்படும்போது உங்களோட மென்டாலிட்டி அதாவது உங்களுடைய புத்தி வந்து பாதிக்கப்படுது. பாதிக்கப்படும்போது தவறான விஷயங்கள்ல வந்து நோக்கி போற மாரி அந்த விஷயங்கள். இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கு. இது உங்க மேல தவறுன்ட்டு நான் குறிப்பிட்டு சொல்ல வரல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. அத தான் நான் தவறுன்னு சொல்ல வரேன். நான் சொல்றத வந்து புரிஞ்சுக்கங்க முதல்ல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் முரண்பாடுகள் அப்படின்னு இருக்கு. தப்பானவங்க கைக்கு நாடு வந்து போயிடுச்சு. நீங்க இப்ப அத மீட்டு எடுக்கணும் அப்படின்னாலும் சிரமம் தான் அது கொஞ்சம். கொஞ்சம் இல்ல ரொம்பவே சிரமம் அப்படின்ட்டு. அது நான் அந்த மெடிக்கல் மாஃபியா, அந்த உலகம் சார்ந்த அரசியல், இவிங்களோட விஷயங்கள வந்து நான் அப்புறம் பின்னாடி அந்த பதிவு வந்து போடுறேன். தமிழர்கள் வாழ்வியல் அப்படிங்கிறது மெய்யியல் இயற்கையோட தொடர்பு உடையது. அதனால தான் அவங்க வந்து 16 அப்படின்னு சொல்லி சந்திரகலை கோட்பாட வச்சு பூப்படைத வயது அப்படிம்பாங்க. அதாவது பருவநிலை, பருவத்திற்கு வரக்கூடிய அந்த வயது நிலை. அது ஒவ்வொரு தன்மையில வந்து அப்படி மாறுபட்டுக்கிட்டே வரும். இப்ப இல்லறத்துல ஒரு தன்மை இருக்கும். அது அந்த பெண்களோட அந்த புத்தி சார்ந்து அத வகுத்து வச்சிருப்பாங்க. அந்த வாழ்வியல் நெறி. கற்றதனாலாய பயனன்கொள் வாளறிவன் வாழ்க்கையை யார் உலகிற்கு வித்திட்டதோ அவருடைய திருவடிய வணங்கலனா தலையானது பயனற்றது அப்படிம்பாங்க. புரிஞ்சுச்சுங்களா? அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராது. நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே வந்து என்னுடைய விஷயங்கள் வந்து கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன். இது எல்லாமே இறைவனால் வகுக்கப்பட்ட நன்மை, தீமை அப்படின்ட்டு. இத ஆய்ந்து அறிந்தால் தான் உங்களுக்கு உண்மை என்னங்கிறது புரியும். இருள் சேர் இருவினை. இருவினைனா நல்லது, கெட்டது. நல்வினை, தீவினை அப்படின்னா. இருள் சேர் இருவினை சேரார். இறைவன் புகழ் சேர் புரிந்தார் மாட்டு. சிவ சிவ. கைலைநாத அடியவருக்கும் வாழ்வளிக்கும் எந்தன் தேவா.
சிவா சிவா. அடுத்த பதிவில பார்ப்போம்.